Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல பூஜை பொருள்லாம் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரொம்ப ஈஸியா எப்படி க்ளீன் பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கற பட்டனை செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த விளக்கு எந்த அளவுக்கு வந்து கருப்பு கலரில் ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த விளக்கு வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு வந்து ஒரு பவுலில் இட்லி மாவு தாங்க எடுத்திருக்கேன். இட்லி மாவு வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இதில் வந்து நான் வேறு எக்ஸ்ட்ரா எந்த இதுவுமே சேர்க்கல, இட்லி மாவு மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். இது கூடவே இன்னும் கொஞ்சம் பூஜை பொருள்லாம் விளக்க போகிறேன். அதுக்காக தான் இந்த அளவுக்கு எடுத்துருக்குறேங்க. இந்த பொருள்லாம் வந்து நான் அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணுவேன். அதனால் வந்து ரொம்ப கருப்பாகாமல் க்ளீனாக இருக்குது. இப்போ இந்த இட்லி மாவு வச்சு எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த விளக்கில் உள்ள எண்ணெய் பிசுக்கெலாம் இருந்ததுன்னா நல்லா ஒரு காட்டன் துணி வச்சு தொடச்சி எடுத்துருங்க. சுத்தமாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இட்லி மாவை மொத்தமாக தடவி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் நிறையவே தடவிக்கோங்க. இப்போ வந்து எல்லா பொருள்லையுமே வந்து நான் இட்லி மாவை தடவி வச்சுட்டேங்க. இது வந்து கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா ஊறணும். நல்லா ஊறினா தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அந்த அழுக்கெல்லாம் ஊறி விட்டு வரும். இப்போ வந்து இது அப்படியே 15 மினிட்ஸ் அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். இது வந்து ஒரு 15 மினிட்ஸில் ரொம்ப க்ளீனாக சுத்தம் பண்ணிக்கலாங்க. இது க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பேக்கிங் சோடா, வினிகர் எதுவுமே தேவைப்படாது. ஜஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த இட்லி மாவு வச்சு ரொம்ப சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துருக்கேங்க. நீங்கள் ஸ்க்ரப்பருக்கு பதிலாக வந்து இந்த தேங்காய் நார் இருக்கும்ல, அந்த இது கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சு தேய்ச்சாலும் நீட்டாக அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு விடும். இதை இப்போ தேய்ச்சிட்டு காட்டுறேன் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அழுக்கு விட்டு வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு விட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் லைட்டாக வந்து கையை வச்சு கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சிங்கனாவே அந்த அழுக்கெல்லாம் விட்டு வர்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம சேனலில் போன வீடியோவில் சுத்தமாகவே தோசை வரல அப்படின்னு சொல்லி தூக்கி போட்ட இரும்பு தோசைக்கெல்லாம் எப்படி நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு தோசை வந்து ஒட்டாமல் வர்றது அப்படிங்கிற வீடியோ சில டிப்ஸோடு போட்டிருக்கோங்க. அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் இது வரைக்கும் செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையும் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்கள் வந்து விளக்கு தேய்க்கிறப்ப மட்டும் இந்த மாதிரி ரொம்ப அழுக்காக இருந்தது அப்படின்னா லைட்டாக வந்து ஒரு துண்டு புளி எடுத்துக்கோங்க. புளி எடுத்து இட்லி மாவு கூட சேர்த்து தேய்ச்சிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் சீக்கிரமாக அந்த அழுக்கெல்லாம் விட்டு வந்து உங்களுக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக முடியுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பாத்திரமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்தப்ப எப்படி இருந்தது, இப்போ எந்த அளவுக்கு க்ளீன் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நல்லா தெரியுங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து காட்டன் துணி வச்சு சுத்தமாக தண்ணியே இல்லாமல் தொடச்சி எடுத்துடணும். தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க. நல்லா காஞ்சிடணும். இப்போ வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். நான் சின்ன பவுலில் வந்து கொஞ்சமாக திருநீர் எடுத்துருக்கேங்க. இப்போ திருநீரோட ஒரு ஒயிட் துணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த திருநீரை கொஞ்சமாக எடுத்து ஃபுல்லாக வந்து எல்லா பாத்திரத்துலேயுமே வந்து தடவி வச்சுருங்க. நம்ம இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் செய்கிறதுனால ரொம்ப நாள் வரைக்கும் பாத்திரம் வந்து கருத்துடாமல் சீக்கிரம் வந்து அழுக்காயிராமல் ரொம்ப நீட்டாக இருக்குங்க. அதுக்காக தான் இந்த ஸ்டெப் பண்ணுறோம். ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவு வச்சே நம்ம பூஜை பொருள்லாம் வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற பட்டனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திப்போம். தேங்க்யூ.